ஓகே. இந்த நாங்கள் வீடியோலேருந்து நான் பேக் எண்ட ஸ்டார்ட் பண்ண பார்க்கிறேன். நான் பேக் எண்ட் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி போட்டு அதில ஏற்கனவே விஷயங்கள் பார்ப்போம். இப்போ தற்சமயம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து கொண்டு போவோம். அதில பாய்க்கில ஸ்டெப் 01 இத நான் ஓப்பன் பண்றேன். ஓகே. நான் கேள்வியில கேட்டிருக்கேன்ல பாருங்க. இப்ப என்ன கேட்குறேன்னா, நான் இதுவரை செய்த விஷயங்களை நினைவுபடுத்தி அடுத்த கட்டத்துக்கு நேரா போவோம். நான் ஆல்ரெடி முதல் வந்து அந்த டேட்டாபேஸை போய் டிசைன் பண்ணி இருக்கிற இதெல்லாம் பார்த்து நாங்கள். ஸோ அதை நாங்கள் ரிகவரி கூட அதை போவோம். ஓகே. நிச்சயமாக நாம் இதுவரை செய்தவற்றை ஒரு முறை அழகாக தொகுத்து பார்த்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம் மிகவும் செல்லலாம். நினைவு கூர்தல். நாம் இதுவரை சாதித்தவை ரீகால் வாட் வி ஹேவ் அக்கம்ப்ளிஷ். நாம் நமது காய்கறி விலை செயலிக்கு மிக வலுவான மற்றும் தொழில்முறை அடித்தளத்தை அமைத்துள்ளோம். தரவுத்தள வடிவமைப்பு டேட்டாபேஸ் ஆர்க்கிடெக்சர். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் பார்த்திருப்போம். அமைப்பு வெறும் ஒற்றை அட்டவணையாக இல்லாமல் தரவின் தன்மைக்கேற்ப 2 தனி அட்டவணைகளை வடிவமைத்தோம். இது செயல்திறனையும் பராமரிப்பையும் எளிதாக்கும். வெயிட்டபிள் இன்ஃபோவில் காய்கறிகளின் நிலையான தகவலை பெயர் பட URL சேமிக்க இது அடிக்கடி மாறாத தகவலுக்கானது. டெய்லி வெயிட்டபிள் ப்ரைஸ் என்று வாயில தினசரி வேலை தேதி வாரியாக ப்ரைஸ் டேட்டா சேமிக்க இது காலப்பகுதியில் மாறும் தகவலுக்கானது. நாங்கள் பார்த்தாங்க வேறு பழங்களை சேமித்து ரெண்டு பார்த்தாங்கன்னா நமக்கு கிரியேட் பண்ணி தான் செய்யணும். அது தொழில்நுட்பம் S3 செயல்பாடு காய்கறியின் பழங்களை ஒரு S3 வகையில் சேமித்து அதன் பொது URL எடுத்து அதன் வெயிட்டபிள் இன்ஃபோ அட்டவணையிலிருந்து இணைத்துள்ளோம். தரவுகளை மொத்தமாக பதிவிட்டல் பல்க் டேட்டா அப்லோட். அடுத்த நாள் இதுதான் நாங்கள் செஞ்சுருக்கோம். கைமுறை ஒவ்வொரு தடவையும் உள்ளுரை தவிர்த்து ஒரு சக்தி வாய்ந்த Node.js ஸ்கிரிப்டை உருவாக்கினோம். சிறப்பு சம்பவங்கள் தரவு குறியீட்டிலிருந்து பிரிப்பு விலை விவரங்கள் தனி ஜேசன் கோப்பில் வைத்து ஸ்கிரிப்ட் மூலம் படித்தோம். இது மிகச்சிறந்த நடைமுறை. தானியங்கி தேதி ஜேசன் கோப்பில் பேரிலிருந்து தேதிப்பிதத்திறன் டைனோடிபியில் பிரைஸாக பயன்படுத்துகிறோம். பாதுகாப்பு AWS ஆக்சஸ் கீழே குறியீட்டால் நேரடியாக பயன்படுத்தாமல் .env கோப்போலை பாதுகாப்பாக கையாண்டோம். வளைந்து கொடுக்கும் தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஸ்கிரிப்டை பயன்படுத்தி எந்த தேதிக்கான வெளிப்பாட்டை நம்மால் இப்போது பதிவேற்ற முடியும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நான் செஞ்ச வேலைகள். சுருக்கமாக சொன்னால் நம்ம செயலிக்கான அடுத்த தரவாடுக்கு டேட்டா லேயர் இப்போ முழுமையாக தயாராக உள்ளது. இது மிக முக்கியமான மற்றும் கடினமான முதல் படியாகும். அடுத்த கட்டம் பின்தளத்தை உருவாக்குவது. அதான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் சேமித்து வைத்துள்ள இந்த தரவை நமது இணைய மற்றும் கைபேசிகளில் பயன்படுத்தும் வகையில் ஒரு API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸாக மாற்ற வேண்டும். இந்த API தான் நம்ம தரவு பார்க்கும் முகப்பிற்கும் இடையே ஒரு பாலமாக செயற்படும். இதை உருவாக்க நாம் பயன்படுத்த போகும் தொழில்நுட்பங்கள் Node.js மற்றும் Express.js. நமது இலக்குகள் புதிய Node.js Express அமைத்தல். நமது பின்தள குறியீட்டாக ஒரு புதிய கோப்புரை அமைப்பை ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் உருவாக்குவோம். கண்ட்ரோலர்ஸ் போன்ற கோப்புரையுடன் டைனமோடிபியுடன் இணைப்பை ஏற்படுத்தல். நமது பதிவேற்றும் ஸ்கிரிப்ட் செய்தது போலவே .env கோப்பை பயன்படுத்தி SDK மூலம் டைனமோடிபியுடன் பாதுகாப்பாக இணைப்போம். API வழிகளை API endpoints உருவாக்குதல். பயனர்களின் தேவையை பூர்த்தி செய்ய சில முக்கிய வழிகளை உருவாக்குவோம். உதாரணமாக get API prices today செயல்பாடு இன்றைய தேதியில் உள்ள அனைத்து காய்கறி விலை விவரங்களையும் டெய்லி வெயிட்டபிள் ப்ரைஸ் அட்டவணை எடுக்கும். கூடுதல் அம்சம் ஒவ்வொரு காய்கறியின் விலை விவரத்துடன் வெயிட்டபிள் இன்ஃபோ அட்டவணை இருந்து அதன் இமேஜ் URL சேர்த்து ஒரே பதிலாக ரெஸ்பான்ஸாக அனுப்பும். இது முகப்பு பக்கத்தில் படத்துடன் விலையை காட்ட உதவும். இப்போ இது வந்து எப்படி என்ன இதெல்லாம் APIs எழுத செய்யப்படும். மற்ற API ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி அப்படி கொடுத்தா செயல்பட குறிப்பிட்ட காய்கறியின் எடுத்துக்காட்டு தக்காளி கடந்த 7 அல்லது 30 நாட்களின் விலை வரலாற்றை கொடுக்கும். இதை நாம் பிற ஒரு மேம்பட்ட அம்சமாக சேர்க்கலாம். ஒரு API சோதித்தல். மற்ற பாய்களை நாம் உருவாக்கிய API வழிகள் சரியாக வேலை செய்கின்றனவா என்பதை போஸ்ட்மேன் அல்லது இன்சோம்னியா போன்ற கருவிகள் மூலம் சோதித்து பார்க்கலாம். இந்த பின்தளத்தை உருவாக்க முதல் படியெல்லாம் துவங்கலாமா, அதாவது புதிய எக்ஸ்பிரஸ் திட்டத்தை அமைப்பதிலிருந்து ஆரம்பிக்கலாமா என்று கேட்டிருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ரீகால் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவிலேருந்து அடுத்த ஸ்டெப்ஸில் போவோம். தேங்க்யூ.